வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். அதாவது வாழ்க்கையில ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணும். பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடாது. பர்ஃபெக்ஷன் பார்க்கறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். உலகத்துல பர்ஃபெக்ஷன் ஒன்றும் கிடையாது. அதாவது நானா என்னுடைய மனசுல ஒரு ஓவியத்தை வரைஞ்சிக்க வேண்டியது அதே மாதிரி இருக்கான்னு எதிர்பார்க்கறேன். அப்படி இருந்ததுன்னா பர்ஃபெக்ட்னு சொல்றேன், இல்லைன்னா அது சரியில்லைங்கிறேன். எது எப்படி இருக்கணுமோ அது அப்படித்தான் இருக்கும் உலகத்துல. அதாவது அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் வந்ததுன்னா அவங்களுக்கு இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் நாம கற்றுக்கொள்ள, இதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. எதுவும் உலகத்துல அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமே தவிர உண்மை என்னன்னா, அழகா இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை. அழகா இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது. அதுதான் உண்மை. அதனால எல்லாத்தையும் விரும்ப ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு இந்த டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் மனிதனுடைய இதெல்லாம் இயல்பான தன்மை. இதுல இருந்து விலகி வந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு இப்படியே நகைச்சுவை மன்றம்னு சொல்லி இப்படி ஏதாவது சொல்லி கிள்ளி சிரிக்க வச்சு பார்ப்போம். அப்படியாவது ஒரு இயல்பு தன்மை வரட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல குத்துனா ஏன் சிரிக்கிறான்னு கூட ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். விழாவில் குத்துனா ஏன் மனுஷன் சிரிக்கிறான் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். அவர் கண்டுபிடிச்சார், விழாவில் ஒரு மென்மையான நரம்புகள்லாம் முடிஞ்சிருக்கு. அது கொண்டு போய் மூளையில சிரிப்பை உண்டு பண்ற பகுதிக்கும் அதுக்கும் கனெக்ஷன் தொடர்பு இருக்கு. அதனால இங்க தொட்டா அந்த செய்தி உடனே மூளைக்கு போகுது, அங்க போய் உடனே சிரிப்பை உண்டு பண்ணுதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு தீசிஸ் எழுதி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணார், இன்னொரு விஞ்ஞானி. அவரு சொன்னார், சரிப்பா இந்த இடத்துல மென்மையான நரம்பு இருக்கு, இதை தொட்டா மூளைக்கு போய் செய்தி போய் சிரிக்கிறோம், இதை ஏன் நானே தொட்டுக்கிட்டா ஏன் சிரிப்பு வரலன்னு கேட்டார். அப்பதான் தெரியும் முன்னாடி கண்டுபிடிச்சதும் பொய்ன்னு. இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல, இந்த இடத்துல மனுஷனை தொட்டா ஏன் சிரிக்கிறாங்கிறது இது வரைக்கும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவே இல்லை. அது என்ன ஒரு யூகத்துல சொல்றாங்கன்னா, அது ஒரு வைத்திய முறையாக இயற்கை நமக்கு கொடுத்துருக்கலாம். அக்கு பிரஷர் அக்கு பஞ்சருங்கிறாங்கல்ல, பல வியாதிகளை கிச்சு கிச்சு மூட்டையே குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஞ்ஞான உண்மை. இப்ப அதனால உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கிச்சு கிச்சு மூட்டுங்க. ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி அதுலயே குணமானாலும் ஆயிடும். அது மாதிரி, ஏன்னா அது ஒரு வைத்திய முறை அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது மனுஷனுக்கே உள்ள இயல்பா உள்ளது. மிருகங்களுக்கெல்லாம் சிரிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, மிருகங்களுக்கே அதுல ரோஷம் வந்துட்டுதான். காட்டுல இருக்கிற சிங்கம் என்ன பண்ணிருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கு, இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் இங்க வாங்க ஒரு மீட்டிங் போடுவோம். மனுஷன் தான் ஹியூமர் கிளப்லாம் வச்சிருக்கிறான், பெரிய சிரிப்பு வெடிகள் நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கான், நமக்கு சிரிக்க தெரியாதுன்னு சொல்றான். அதனால எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நாம நகைச்சுவை உணர்வை, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொன்னாரு, அதை நாம மிருகங்களுக்கும் வளர்க்கணும்னு நான் பிரியப்படுறேன். அதுக்கு ஒரு பயிற்சி இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு அந்த சிங்கம் அவர் தலைமையில நடக்குது. எல்லா மிருகமும் உட்காந்துருக்கு, அதோட உத்தரவு. அது என்னன்னா பயிற்சி, ஒவ்வொரு மிருகமா இப்ப மேடைக்கு வரணும், ஒரு ஜோக்கு சொல்லணும். அதை கேட்டதும் வந்திருக்கிற அத்தனை பேரும் சிரிக்கணும், அத்தனை மிருகங்களும் சிரிக்கணும். யாராவது ஒருத்தர் சிரிக்கலைன்னா கூட அந்த ஜோக்கு சொன்னவருக்கு அடி, ஒரே அடி அடிச்சிருவார் அப்படின்றது சிங்கம். ராஜாவில் சிங்கம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும், உடனே ஒரு குரங்கு குட்டி பொத்துன்னு கீழே குதிச்சுது மரத்துல இருந்து. நான் முன்னாடி ஒரு ஜோக்கு சொல்லிடுறேன்ட்டு நின்று ஒரு ஜோக்கு சொல்லிச்சு. சொன்னதும் எல்லா மிருகங்களும் சிரிச்சுது, ஒரே ஒரு ஆமை மட்டும் சிரிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு மூலையில உட்காந்துருக்கு. இது சிங்கத்துக்கு கோவம் வந்துட்டுது, ஆமை சிரிச்சிருக்கணும், சிரிக்கல, அதனால உனக்கு அடின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி கொடுத்தது. அப்படியே இந்த குரங்கு சுருட்டிட்டு விழுந்துட்டு வருவோம் மூலையில போய். அப்புறம் ஒரு ஒட்டகம் வந்திருக்கு, நான் ஒரு ஜோக்கு சொல்லி பாக்குறேன்னு அது ஒரு ஜோக்கு சொல்லிச்சு. அப்போ எல்லாரும் சிரிச்சாங்களா, அந்த ஆமை மட்டும் சிரிக்கல, அது பாட்டுக்கு இருக்கு மூலையில. ஒட்டகத்தையும் ஓங்கி ஒரு அடி கொடுத்தது, அதுவும் ஒரு பக்கம் ஓடி விழுந்தது. அப்புறம் ஒரு கரடி குட்டி வந்தது, நான் ஒரு ஜோக்கு சொல்ல போறேன் அப்படின்னு அதாவது அப்படின்னு நின்னது, ஜோக்கே சொல்லல. அப்ப அந்த ஆமை மட்டும் சிரிச்சுதான், வேற எல்லாரும் சிரிக்கல, இன்னும் ஜோக்கே சொல்லல, அதுக்குள்ள ஆமை சிரிக்க ஆரம்பிச்சிருது. உடனே சிங்கத்துக்கு நாம இங்க வா அப்படின்ட்டு, இன்னும் அந்த கரடி குட்டி ஜோக்கே சொல்லல, அதுக்குள்ள உனக்கு என்ன சிரிப்பு அப்படின்னு தான். அப்ப அந்த ஆமை சொல்லிச்சான், அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஆரம்பத்துல குரங்கு ஒரு ஜோக்கு சொல்லிச்சே, அதை நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னு தான். அவ்வளவு லேட்டா போய் அதுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, உடனே சிரிக்கல. இப்ப கூட இப்ப நீங்க சிரிக்கிறது இந்த ஜோக்குக்கா இல்ல முதல்ல சொன்னதுக்கா அப்படின்னு எனக்கு சந்தேகம். ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அப்படியே வந்துகிட்டு இருந்தா சரிதான். ஏன்னா அதுதான் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதை கத்துக்க வேண்டியது அப்படி அது மாதிரி வரணும். அந்த இயல்பான அந்த ஜோக்குங்கிறது அப்படி வரணும். மனித நேயம் உள்ளவர்களுக்கு அந்த ஜோக்கு இயல்பா வரும்னு சொல்லுவாங்க. கலைவாணர் பத்தி ஒரு மீட்டிங் நடக்கும்பொழுது பேராசிரியர் கல்கி கூட்டம், ஏதோ ஒரு வாராவுக்கு பாராட்டு விழான்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் கலைவாணர் வந்திருக்கிறாரு, கல்கியும் இருக்கிறார். அப்போ ஒரு கதை சொன்னாராம், ஒரு சிறுகதை கல்கி சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ஒரு டாக்டர், அவன்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட ஒருத்தர் வந்திருக்கான்.
எனக்கு ஏதோ உடம்புல ஏதோ கோளாறு டாக்டர், என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்றான். இவர் எல்லா சோதனையும் பண்ணி பார்த்தாரு டாக்டர். உன் உடம்புல ஒன்றும் கோளாறு இல்லைப்பா, எல்லாம் நார்மலாக இருக்குது, நீ கவலைப்படாத, போயிட்டு வான்ருக்காரு. அப்போ அவன் சொன்னான், நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் என் உடம்புல ஏதோ குறை இருக்குது, ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குது அப்படின்றான். அப்போ டாக்டர் சொன்னாராம், அப்படின்னா ஒன்று செய், இப்போ NS கிருஷ்ணன் நடித்த படம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு டவுனில், கலைவாணர் NS கிருஷ்ணன் நடித்த படம், அந்த படம் எதையாவது போய் பார்த்துட்டு வா, உனக்கு சிரிப்பு வந்துடும், சிரிச்சின்னா உனக்கு வந்து சரியாக போடும் உடம்பு, நீ போய் பார்த்துட்டு வான்ருக்காரு. சரிங்க டாக்டர்ன்ட்டு போயிட்டான். போயிட்டு மறுநாள் வந்திருக்கான் அதே டாக்டர்கிட்ட. டாக்டர், நீங்கள் சொன்னது மாதிரி NS கிருஷ்ணன் நடித்த படம் பார்த்தேன், அப்படியும் எனக்கு சிரிப்பு வரலன்றான். அவருக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு டாக்டருக்கு. அட பாவி, NS கிருஷ்ணன் நடித்த படம் பார்த்து கூட உனக்கு சிரிப்பு வரலையே, அதிசயமான ஆளா இருக்கேப்பா, நீ யாரா அப்படின்னா, நான் தான் NS கிருஷ்ணன் அப்படின்னா. இதுதான் ஒரு சிறுகதைக்கு இலக்கணம்னு சொல்லி கல்கி சொன்னார். ஒரு சிறுகதை எப்படி இருக்கணுங்கிறது. எங்க ரேடியோவில் கூட ரேடியோ நிலையம் ஆரம்பிச்சு 1938 ஆரம்பிச்சு 6வது நாள் பேராசிரியர் கல்கி வந்து அங்கே பேசியிருக்காரு. ஒரு சிறுகதைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. அதனுடைய பதிவு என்ன இருக்குது நான் கேட்டிருக்கேன். அதில் சொல்லுவார், சிறுகதைன்னா அது அதுலேயே இருக்க விளக்கம், அதை எதுக்கு நம்ம சொல்ல போகிறோம். சிறுன்னா சின்னதாக இருக்கணும், கதைன்னா ஒரு கதை இருக்கணும். அதில் அப்படி கதைன்னா என்னென்னா, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் என்னன்னு கேட்க தோணுதில்ல, அப்படி இருக்கணுமா வரிகள், ஒவ்வொரு வரியும். அதுதான் கதைங்கிறது. சிறுன்னா தேவைக்கு அதிகமாக வளர்த்தப்படாது, தேவைக்கு அதிகமாக வளர்த்தப்படாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. அதில் என்ன உதாரணம்னா, ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே திருப்பெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழிக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னாராம். வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு போய் சொல்லிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. என்னடா புரிஞ்சுக்கிட்டியா, நீ போய் சொல்லுவேடா திருவேங்கடாச்சாரி? சொல்லிடுறேன் சாமி, புரிஞ்சுக்கிட்டேன் சாமின்றான். வைஷ்ணவ பரிபாஷை புரியுதா அவனுக்கு? புரியுது சாமி, நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லுவேங்க போய்? அவன் சொன்னா, நான் என்ன சொல்லணும், கும்மணத்தா சாமி குட்டையில விழுந்தான்னு சொல்லணும், இவ்வளவுதானே, நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிவிட்டு போறேன் அப்படின்னா. அந்த சிறுகதை இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, ஐயங்கார் சுவாமிக்கு புரியவில்லைன்னு அவர் பேசியிருக்காரு. அதுல அந்த அந்த சொல்றத தேவைக்கு அதிகமா வளர்த்தாம சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அப்படி அந்த சிறுகதை இலக்கணம்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல இப்போ இந்த பழைய இப்போ தமிழ் அறிஞர்கள்ட்ட எல்லாம் அந்த நகைச்சுவை உணர்வு நிறைய இருந்திருக்கு, அனுபவத்தில் பார்க்குறோம். இப்போ பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர் வந்து தினம் திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவார். மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன வழின்னா, எதிரில் வந்து ஒரு வேலைக்காரனை, அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்கிறது, அவன் கையில் அந்த திருக்குறளை கொடுத்துட வேண்டியது. இவர், தமரப்பா, இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நீ வந்து திருக்குறளை வரி வரியா பார்த்துக்கிட்டே வா, நான் பாட்டுக்கு மனப்பாடமா ஒப்பிச்சுக்கிட்டு வருவேன், ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் ஓங்கி தலையில ஒரு குட்டு, நான் முதலாளின்னு பார்க்காத அப்படின்னு எதிரில் உட்காந்து, சரிங்க சாமி அப்படின்னு உட்காந்துட்டான். அவன் திருக்குறளை கொடுத்துட்டு அவர் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு ஓங்கி நங்குன்னு கூட்டி விட்டான். சரியா தானடா சொன்னேன், இதுக்கேண்டா கூட்டினு இருக்காரு? இல்லை சாமி, நீங்கள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம்னு சொன்னீங்க, புஸ்தகத்தில் அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால கூட்டினேன். சடார்னு பிடுங்கிட்டாராம். இதே ரீதியில் போனால் 1330 கொட்டு வாங்கணும், இதை நானே படிச்சுட்டு போறேன்டா போடா அப்படின்ட்டாராம். இப்படி இருந்திருக்காரு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர்கிட்ட இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, அவருக்கு கால் விளங்காது, நடக்க முடியாது, அவரால் நடக்க முடியாது, கால் ஊனம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவருக்கு பாதுகாப்புக்கு ஒருத்தர் வச்சிருந்தார், ஒரு வேலைக்காரன். பாதுகாப்பு, அவனுக்கும் கால் கிடையாது. பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறவன் சரியான ஆளா வச்சிருக்கணும்ல, அவனுக்கு கால் கிடையாது. வந்தவங்க கேட்டாங்களாம், ஏங்க உங்களுக்கு தான் கால் இல்லை, பாதுகாப்பு இருக்கிறவனுக்காவது இருக்க வேண்டாமா கால், அவனையும் உங்களை மாதிரியே வச்சிருக்கீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்து வந்தா இவன் ஓடி போடாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கிறேன், அது ஒரு பாதுகாப்பு தானே. இப்படி அது மாதிரி தன்னுடைய இயல்பும் அப்படிலாம், இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள், சொல்றது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் உண்மையா நடந்த அது மாதிரி இருக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு வழிகாட்டுகிறவர்கள் தாங்கள் வந்து அதை விட நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஆசிரியருங்கிறவர் மாணவரோட அதிகமாக தெரிஞ்சவர் தான் ஆசிரியர். அவர் ஒரு ஆசிரியர் சொன்னாராம், மாணவர்களே, நீங்கள் தினம் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ண வேண்டும். தினம் ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணினால் ஒரு வாரத்துக்கு 7 திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம், ஒரு மாதத்தில் 30 திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிடலாம், ஒரு வருஷத்தில் 365 திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம். இப்படியே செய்து கொண்டிருந்தால் சில ஆண்டுகளில் லட்சக்கணக்கான திருக்குறளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடலாம். அப்பதான் தெரியும் அவருக்கும் ஒன்றும் தெரியாதுங்கிறது. உபதேசம் பண்றவங்க எப்போதும் தன்னுடைய குறை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட, அதாவது தன்னுடைய குறையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிறதான். தன் இதனுடைய இது தெரியாம பேசுவாங்க.
எப்போதுமே அது இல்லறதுலேயும் உண்டு. இல்லறதுல ஒரு புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவி அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டாங்களாம், இந்த பாருப்பா உனக்கு கட்டி வச்சாங்களே பொண்ணு, அதுக்கு காது கேட்காத பொண்ணை உனக்கு கட்டி வச்சுட்டாங்க, உனக்கு ஏமாத்தி விட்டாங்க. இவனுக்கு உடனே இதை எப்படி சோதிக்கிறது, நம்ம மனைவிக்கு காது கேட்குதா இல்லையான்னு அப்படின்னு இவனுக்கு மனசுல ரொம்ப உறுத்தல். வெளியில போறது மாதிரி போயிட்டு திரும்பி வந்தான். வெளியில தெருவில் நின்றுட்டு கேட்டான், இன்னைக்கு என்ன சாம்பார்? பதிலே வரல. ஆஹா, சந்தேகப்பட்டது சார் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்குள்ள போய் கூடத்துல நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன சாம்பார்னு 2வது தடவை கேட்டான். பதில் வரல. சரி, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது அடுப்பங்கரைக்க போயிட்டான். அந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கு. அது காது ஓரமா போய் சத்தம் போட்டு கேட்டானா, இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னு. அது மெதுவா திரும்பி 3வது தடவையா சொல்றேன், முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் சந்தேகப்படுறான். இப்படிதான். அதாவது எப்போதுமே நம்ம குறை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தவங்கள்ட்ட போய் நீ அடுத்தவங்களை கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணணும். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தா உலகத்துல ஒன்றும் கிடையாது. நகைச்சுவான அனுபவங்கள், சொந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு. நான் ரொம்ப சீரியஸான ஆள் தான். இருந்தாலும் ஆரம்பத்தில் அப்படி சந்தர்ப்பங்கள் அப்படி அமைஞ்சு போச்சு. ரேடியோவில் சேர்ந்த புதுசுலேயே என்னை முதல்ல இவர் தங்கவேலு, டனால் தங்கவேலு நடிகர் இருந்தார். அவர் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். அவரு எம் சரோஜா 2 பேரும் ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் டைரக்டரு இந்த மைக்கு இந்த ரெக்கார்டர்லாம் கொடுத்து போய் ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு வா, ஒரு பேட்டி எடுத்துட்டு வா, சினிமா நடிக்கிற அப்படின்னு கொடுத்துட்டார். எனக்கு முன்ன தெரியாது, அந்த அனுபவம்லாம் இல்லை. அப்போ தான் வேலையில் சேர்ந்துருக்கேன். சரி, அதிகாரி சொன்னதுக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த மைக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனேன். அவர் பயந்துக்கிட்டே போனேன். ஒரு நடிகரை பார்க்குறோம், பெரியவங்களை பார்க்குறோம், அந்த பயம் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு பயம். வா தம்பி வா வா வா, வாழ்க வாழ்க, வா உட்காரு, ஒன்றும் பயப்படாத, என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்டு என்ன வேணாலும் கேளு அப்படின்னாரு. நான் உடனே வழக்கம் போல் முன்னாடியே கேள்வியெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன கேட்கணும் மனப்பாடம் பண்ணது மாதிரி. நீங்கள் முதல் தடவையா எப்போ மேடையா இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்டேன், ஐயோ அதை ஏன் கேட்குற தம்பி, முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானோ. அனுமார் வேஷம் போட்டு வசனமே கொடுக்கல. ஒரு ஸ்டேஜில் ஒரு மூலையில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சுட்டான். நான் பாட்டுக்கு அனுமார் வேஷம் போட்டு உட்காந்துருக்கேன். மற்றவங்களாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பாட்டு உட்கார வச்சுட்டான். இதுதான் எனக்கு முதல் மேடை அனுபவம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார் அப்படின்னேன். அதில் என்ன கஷ்டம் தம்பி, வசனம் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னாரு. இல்லை அனுமார் வேஷம் போட்டுவிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அடடே பரவாயில்லையே, நீ என்ன மாதிரி பேசுறிய அப்படின்னு சிரிச்சாரு. அப்பதான் எனக்கே தெரியும், நம்ம கூட இன்னொருத்தர் சிரிக்கிறது முதல் அனுபவம். என் பேச்சை கேட்டுட்டு இன்னொருத்தர் சிரிக்கிறது அப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். சரி, அதுல ஒரு உற்சாகம். அவர் என்னன்னா அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமோ, என்ன மாதிரியே பேசுறிய அப்படின்னு முதல்ல சொன்னார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கடைசி காலத்துல அவருடைய கடைசி சினிமா படத்துக்கு நான் தான் அவருக்காக குரல் கொடுக்க வேண்டியதா போச்சு. அவர் மாதிரியே பேச வேண்டிய ஒரு கட்டாயம் சேர்ந்தது. அந்த அது தற்செயலா நடந்த ஒரு இது. என்ன மாதிரியே பேசுறேன்னாரு, அவர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் பெரிய மருதுன்னு அதில் நடிச்சு விட்டு அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த குரலுக்கு தகுந்தாப்புல பேசணும்னு சொல்லி இந்த வி கோபாலகிருஷ்ணன் இன்னும் அந்த நடிகர்கள்லாம் பிடிவாம கொண்டு, எனக்கு பேச தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லைன்னு. இல்லை அவர் வாயை அசைக்கிறாரு, என்ன பேசியிருக்காருன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், அதே மாதிரி பேசி அவர் வாயை திறந்தா நீயும் திறக்கணும், மூடனா மூடணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை எடுத்தாங்க. அப்புறம் படத்தில் எப்படியோ மேக்கப் பண்ணி சரி பண்ணாங்க. அது மாதிரி தற்செயலாக அது மாதிரி நடந்தது. அனுமார் வேஷம் போட்டது தான் அவருடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சில பேருக்கு சொன்னாங்க, ஒரு படத்துல அனுமார் வேஷம் போட்ட ரொம்ப தத்துருவமா இருந்துதான். நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் அனுமார் வேஷம் போட்டா குரங்காவே ஆயிடுவேன் சார் அப்படின்னு ஒருத்தர் அவ்வளவு ஒன்றி நடிக்கிறவர். அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அனுமார் வேஷம். அப்போ மேடையில் கேடயத்தை வாங்கிட்டு அவர் அனுமார் வேஷம் போட்டு முதல் வாங்கினவர் சொல்லியிருக்காரு, என்னை மன்னிச்சுங்க, அவர் இந்த பரிசுக்கு உரியவன் நான் கிடையாது, எனக்கு மேக்கப் போட்டாரே அவருக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் உண்மையான பரிசுக்குரியவர், அவரை கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் இந்த கேடயத்தை கொடுத்தாங்களாம். இந்த மேக்கப் மேன் அப்புறம் பேசினாராம். அவர் ரொம்ப ஐயா தன்னடக்கத்தோட அந்த பரிசை என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் உண்மையிலேயே அவருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா வாழை மட்டும்தான் ஒட்ட வச்சேன் அப்படின்னாலாம். அது எப்படி இருக்கு பாருங்க. அப்படி அது சில பேருக்கு அப்படி இயல்பா அமையும். எனக்கு இது மாதிரி இந்த நகைச்சுவை பேசுறது இப்படி சந்தர்ப்பங்கள் வந்ததும் 4 பேர் சிரிக்க ஆரம்பிச்சோம். சரி, இப்படி பேசலாம் போல் இருக்குன்னு ஒரு தயக்கத்தோடு இருந்தாலும் மேடை பேச்சு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன முதல்ல பிஆர் கோவிந்தராஜன் ஹியூமர் கிளப் இதா இருந்தார். அவர் ஒரு தடவை எங்க டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஹியூமர் கிளப்ல பேசுங்க சார் அப்படின்னு. அவரு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஹியூமரெல்லாம் வராது, நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி நீ தான் போய் பேசிட்டு வரணும்னாரு. சார், எனக்கு இப்போ தனியா இருக்கிறப்ப பேசுவேன், போய் மேடையெல்லாம் பேச தெரியாது என்ன. இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு பதிலாக நீ தான்
தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த மயிலாப்பூர் பாரதிய வித்யாபவனில் பிஆர் கோவிந்தராஜன் தான் முதல்ல என்னை பிடிவாதமாக கொண்டு போய் நிறுத்தினார். அது ஹியூமர் கிளப்புங்கிறதுனால வேடிக்கையாக பேசணுமேங்கிற கட்டாயத்தில் கொஞ்சம் பேசி பேசி அப்படி பழக்கமாகி இப்போ அது மாதிரி இப்போ சகஜமாக போச்சு. அதனால முதல்ல மேடை ஏற்றினது ஹியூமர் கிளப்பு தான் என்ன அந்த இதில் பிஆர் கோவிந்தராஜன். அதுக்கப்புறம் அதனுடைய பயிற்சி என்னன்னா, எதை பேசினாலும் வேடிக்கையான கற்பனையாக வந்துடுது. அதனுடைய விளைவு அதில் பயிற்சி பெற்றதுனால அதில் நான் என்ன சொன்னேன், முதல் அவருக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை என்னென்னா, எங்கள் வாத்தியார் சொன்னதையெல்லாம் அங்கே சொன்னேன். அப்போல்லாம் எனக்கு நகைச்சுவைங்கிறது தெரியாது. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் கோயம்புத்தூர் விவசாய காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம் நடக்கும், விவசாய புள்ளி வரும், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரொம்ப அது கடுமையான பாடம், ரொம்ப போர் அடிக்கும். பசங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க, ஓடி போடுவோம். அதுக்காக அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் ஒரு ஜோக்கு சொல்லுவார். ஒவ்வொரு பாடம் முடியும், ஏன்னா அந்த பாடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கேட்குறோம், கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்லுவாரேன்னு புரியாமல் உட்காந்துருப்போம். அப்படி சொன்ன சில ஜோக்கு ஞாபகம் இருந்தது, அதை தான் அந்த ஹியூமர் கிளப்ல சொன்னேன். அது அவங்களுக்கு புதுசாக இருந்தது. அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாத்தியார் அது என்ன அந்த ஒரு ஜோக்குன்னா, ஒருத்தர் ரொம்ப குண்டா ரொம்ப அளவுக்கு மீறி குண்டா போயிட்டான் இந்தியாவில். அவனுக்கு அவன் என்ன பண்ணுறது, இப்படி எடையை குறைக்கணுமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு எடைக்கு போடுற மிஷினில் ஏறி நின்று இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டானா. சீட்டு விழுந்துதான். அதில் எழுதியிருக்கும்ல, என்னன்னு பார்த்தா, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு போட்டிருந்தான். ஆகா, இது நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கிறோம், இது எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போயிருக்கான். அமெரிக்கா போன படத்தில் அங்கே ஒரு இடத்துல, இங்கே உங்கள் எடை குறைய வேண்டுமா, இங்கே வாருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம். இவன் நேராக போனான், இந்த குண்டான ஆசாமி. போனதும் அங்கே ஒரு இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, கணக்கு எழுதிட்டு, என்னம்மா அப்படின்னு, நான் எடையை குறைக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த பொண்ணு கேட்டிருக்கேன், உங்கள் ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா, டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு. நமக்கு ஆர்டினரியே போகிறோங்க, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு $50 கட்டு அப்படின்னா $50 கட்டிச்சு, இந்த பக்கம் உள்ற அப்படின்னு சொல்லிச்சான். போனால் உள்ற ஒரு பெரிய ஹால், மேஜ நாற்காலியெல்லாம் செதறி போய் கிடக்கு. இந்த மூலையில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அலங்கோலம் அறகுறையான ஆடையில் அந்த அமெரிக்க பொண்ணு நிற்கிது, ஒரு 18 வயசு பொண்ணு. இவன் என்ன பண்ணுறான், அதை எப்படியாவது தொடணுங்கிற ஆசையில் அப்படியே நெளிஞ்சு ஓடுறான். அது இவன் கையில் படாமல் அப்படியே மேஜ நாற்காலி வழியாக நெளிஞ்சு சுற்றி ஓடி வந்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்டே, இதில் ஒரு 10 நாள் வந்தால் சரியாக போடும் அப்படின்றான். இவனுக்கு யோசனை, இது ஆர்டினரியே எப்படி இருந்தா டீலக்ஸ் எப்படி இருக்கும், அதை உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, மிச்சம் இருக்கிறத பாரு, இதுக்காக இன்னொருத்தர் அமெரிக்காவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு போய் அதே பொண்ணுகிட்ட போயிருக்கான். அம்மா, நான் டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் உடனே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு $200 கட்டணுமேனு கட்டிடுறான். நீ இந்த பக்கம் போகணும், இன்னொரு ரூமை காட்டியிருக்கு. அங்கே போனால் அங்கேயும் இதே மாதிரி மேஜ நாற்காலியெல்லாம் செதறி கிடக்கு. அதே ஒரு மூலையில் பார்த்தா 6 ரூமா, அங்கே யாராவது நிற்கிறாங்களான்னு. ஒரு 90 வயசு கிழவி, அதுவும் அரைக்குறையோட ஆடை, அது இவனை விரட்டுது, எப்படியாவது தொடணும். இவன் தப்பிச்சா போறோம்னு சுற்றி ஓடி வந்துட்டு இருக்கான். கூப்பிட்டதும் இது ஒரு 4 நாள்லயே சரியா போடும். இதான் டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட். இதை எங்கள் வாத்தியார் கோயம்புத்தூரில் சொன்னார். இதை ஹியூமர் கிளப்பில் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முத்திரை குத்துனாங்க, சரி ஒரு நம்ம ஆள் போல் இருக்கு, நம்ம கோஷ்டியில் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கடி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவர்கள் அந்த துப்பாக்கி கதை சொல்லுவார்னு நினைச்சு தானே என்னவோ சுகிசிவம் தப்பிச்சு போயிட்டார். அவர் ஒரு கால் இங்கே இருந்திருந்தா ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம். அவர் அவசரமாக ஏதோ 8:45 ரயிலில் பிடிக்கணும்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். நான் போகிறேன்னு ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்கன்னு என் காதோட சொன்னார். இல்லை, நீங்கள் போகலைன்னா தான் தப்பாக நினைப்பேன், நீங்கள் போங்க, உங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா அது இப்போ ஒரு சங்கடமான அனுபவம். அவருக்கு அவசரம், பார்வையாளர்கள் இன்னும் எவ்வளவு நேரம் பொறுமையாக இருப்பீர்கள்னு தெரியாது. இப்போ கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சும் போயிட்டாங்க. அது ஒரு கச்சேரியில் வித்வானை கேட்டாங்களா, இப்போலாம் எப்படி போகுது உன் கச்சேரி அப்படின்னு ஒரு சங்கீத வித்வானை கேட்டாங்களா. அதை ஏன் கேட்குறீங்க, முன்னாடி பார்க்க வந்தவன் தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தான், இப்போ பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்படின்னாரான். அது மாதிரி எங்கள் பக்கவாத்தியக்காரரே ஒருத்தர் போய் எழுந்திரிச்சு எழுதிட்டு போயிட்டார். அதனால் அநேகமாக அவர் ரயிலை பிடிச்சிருப்பார் நேரம் ரயில். அதனால் அவர் இங்கே இருந்தாருன்னா அதை பேச முடியாதுல்ல. அதான் அது சில சமயம் இல்லாமல் இருக்கிறது ஒரு சௌகரியம் சில சமயத்தில். இதில் நல்ல அந்த இதை பற்றி நிறைய சொன்னார்கள். சிரிப்பு அதான் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதாகவே சொல்கிறதுல ஒரு வசதி என்னென்னா, அதை இன்னொருத்தர் சொல்ல முடியாது.
ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட சில ஜோக்குகளை வந்து ஒருத்தர் சொன்னால் அது இன்னொருத்தர் சொல்லலாம். அவர் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அது இன்னொருத்தருக்கு உபயோகப்படாது. அது ஒரு வசதி இதில். அதனால் இப்போ என்னை மாதிரி உள்ளவர்கள் அப்படி பேசுறது கொஞ்சம் சௌரியம். அதாவது நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே பேசுறது. நான் வந்து எனக்கு அது மாதிரி நிறைய அனுபவங்களும் உண்டு. என்னை வந்து நான் சொன்னது மாதிரி இந்த ஹியூமர் கிளப்பில் தயாரானதுனால எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் அதில் ஒரு வேடிக்கையை சேர்க்குற ஒரு பயிற்சி அதில் வந்துடுது. என்ன எப்படி கூப்பிட்டாலும் அது மாதிரி சமீபத்தில் இந்த கட்டடத்துக்கு எதிரிலேயே ஒரு விழா நடந்தது. ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். சார், நாங்கள் பதஞ்சலி யோக கேந்திரான்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் தான் வந்து பேசணும்னார். பதஞ்சலி யோக கேந்திரான்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. பதஞ்சலியும் தெரியாது, யோகமும் தெரியாது. என்ன எதுக்கு சார் கூப்பிட்றீங்க? இல்லை எங்கள் ராஜ ரிஷி மதுரையிலேருந்து வரார், அவர் உங்களை தான் கூப்பிடணும்னு சொன்னார், நீ தான் வந்து ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னா. சார், எனக்கு தெரியாது, பதஞ்சலி யோகம்னா என்னன்னு தெரியாது, என்னை கூப்பிடாதீங்கன்னு. இல்லை ராஜ ரிஷி சொல்லிட்டார், நீங்கள் தான் வரணும், ராஜ யோகி அவர். ஆனால் எங்கே வரணும்னா இது மாதிரி இந்த அடையாளம், இந்த கட்டடத்தை தான் காட்டினார். இந்த பிடி தியாகரங்கத்துக்கு எதிரில் ஒரு கட்டடம், அதில் மாடியில் இருக்குது. எத்தனை மணிக்குன்னா காலையில் 7 மணிக்கு, நாங்கள் 5 மணிக்கே வந்து அழைச்சிட்டு போடுவோம் அப்படின்னார். நான் என்ன ஏதுன்னு தெரியாமலே அங்கே போய் பேச ஆரம்பிச்சு போனேன். அங்கே போய் எதிரில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் பழைய காலத்து ஆசாமிகள், அந்த முதியோர் இல்லைன்னு சொன்னேன்னே அது மாதிரி பழைய முன்னாடி ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருந்தவங்க, பெரிய நீதிபதியாக இருந்தவர்கள், இப்போ IAS அதிகாரிகள் எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் வந்து யோக கேந்திராவில் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மை அது இப்படி வசதியாக வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம என்ன பேசுறது, தயார் பண்ணியும் இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் ஒருத்தர் பயிற்சி நடத்தினார். அதாவது யோகம்னா என்ன, யோக பயிற்சியை நடத்தி டெமான்ஸ்ட்ரேஷன், அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் அப்படியே வந்து இப்படி இந்த ஒத்த காலில் நின்னார். ஒரு காலை வச்சுக்கிட்டு இன்னொரு காலை அப்படி மடக்கி அந்த முழங்காலில் முட்டு கொடுத்துட்டு கை ரெண்டையும் மேலே தூக்கி இப்படி நின்னார். இது வந்து ஏகபாத ஆசனம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த கீழே அப்படியே சம்பளம் அப்படி உட்காந்துக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தார். இது வந்து என்னமோ பத்மாசனமோ ஏதோ ஒன்று சொன்னார். அப்புறம் சவாசனம்னு ஒன்று, அப்படியே சவம் மாதிரி கிடக்கணுமா, உடம்புல எந்த உறுப்புக்குமே வேலை கொடுக்கக்கூடாது, இது சவாசனம். அப்புறம் பிராணாயாமம், இப்படி என்னென்னத்தையோ காட்டினார். நான் இதை பார்த்துக்கிட்டே இருந்ததும் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கும்போது சரி, ஒன்றுமே இல்லாத வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். நான் இங்கே வர்ற வரைக்கும் எனக்கும் இந்த யோகாசனத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எனக்கு இதுக்கு ரொம்ப காலமாக சம்பந்தம் உண்டு. இப்போ இந்த ஏகபாத ஆசனம்னு ஒன்று போட்டு காட்டினார். ஒரு காலை ஊனிக்கிட்டு இன்னொரு காலை அப்படி குறுக்க கொடுத்துட்டு கை ரெண்டையும் மேலே தூக்கி ஏகபாத ஆசனம். இதே ஆசனத்தில் தான் நான் தினம் பல்லவன் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இது ஆசனம்னு தெரியாதே தவிர இது நாங்கள் ஏற்கனவே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். மூச்சை இழுத்து ஒரு பக்கம் அப்படியே அடக்கி அதுக்கப்புறம் விட சொல்கிறீங்க பிராணாயாமம்னு. கூவம் பக்கத்தில் எல்லாரும் அப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆசனம் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சவாசனம்னு ஒன்று கொடுத்தீங்க. சவாசனம் உடம்புல இருக்கிற எந்த உறுப்புக்கும் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பூரா அப்படி தான் இருக்கிறான், எந்த உறுப்புக்கும் வேலை கொடுக்கறதில்ல. அதனால் இந்த பயிற்சியெல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அதே போல் அந்த பல்ல கடிச்சிக்கிட்டு இப்படி கை ரெண்டையும் விரிச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இதுக்கு பத்மாசனமே ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. இது ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் 20ஆம் தேதிக்கு மேலே இப்படி தான் உட்காந்துருக்கான். அதாவது பல்ல கடிச்சிட்டு குடும்பத்தை நடத்து, கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து சமாளித்தேன். இந்த பயிற்சி எங்கே வந்தது, எதுக்காக சொல்கிறேன்னா, ஒன்றுமே தெரியாமல் போய் அந்த ஹியூமர் கிளப் கொடுத்த பயிற்சி, அந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா இப்படி எதையாவது சம்மந்தப்படுத்திக்கலாம். கம்பராமாயணத்தில் இப்படி தான் திடீர்னு இந்த அவங்க மாதிரி உள்ளவங்க கம்பராமாயணம் கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. கம்பராமாயணம் சார் நான் படித்தது இல்லைன்னு சொன்னால் கேட்குறதில்ல, நீ வந்து படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து பேசும்பாங்க. நான் அப்போ பார்த்தேன், ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனேன். கம்பராமாயணம் திடீர்னு கம்பர் விழாவில் கூப்பிட்டாங்க. நான் கம்பர் வந்து பள்ளிக்கூடத்தில் மனப்பாட பகுதியில் படித்தது தான். கம்பர் விழாவில் வந்து வேணால் என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறாங்களேன்னு படித்து பார்த்தேன். ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். அதில் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு, வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அதில் இந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்னு போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதில் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்காரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய பழக்கம் என்னென்னா, ஒரு துக்க காரியம் வந்தால் இன்னொரு பொண்ணை தான் கட்டி பிடிச்சிட்டு அழகிறது பழக்கம். ஒரு துக்கம், இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழகிறது பழக்கம். சீதை வந்து காட்டில் இருக்கும் பொழுது தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது. அப்போ அவள் கட்டி பிடிச்சிட்டு அழகிறதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும், அங்கே யாரும் இல்லை. அதான் தமிழ்நாட்டு பண்பு. அங்கே ராமன் லட்சுமணன் தான் இருக்காங்க. என்ன பண்ணான்னா, நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினாள் அப்படின்னு பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு கம்பர் எழுதுறார். இதுதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்ங்கிறது அந்த விளக்கம் வந்தது. இப்போ எங்கே ஹியூமர் கிளப் வந்ததுன்னா, அதை சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அதாவது இது மாதிரி ஒரு பெண்ணு இன்னொரு
பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறது தான் மரபுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஒரு பெண் வந்து ஆணை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு இருந்தா இழவு வீட்ல எல்லாம் கூட்டம் சொல்லி மாளாது. ஊர்ல இருக்கிறவன்லாம் அங்க போய் நிற்பான். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அழுததான் அங்க மேல தெருவில் ஒண்ணு போட்டுது, இதை விட நல்லா இருக்கும், அங்க போண்டா வாடாமா கோபம், இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இது எப்படி எப்படி உதவுது பாருங்க. ஒரு இலக்கிய பேச்சு பேசும்பொழுது கூட இந்த பயிற்சி, அந்த ஹியூமர் கிளப் பயிற்சி, அது அப்படி அந்த பார்வை பார்க்கும்படியாக அப்படி வந்துடும். அது மாதிரி எதையாவது ஒன்று வானொலியில் சொல்லுகிற விஷயங்களையும் கொஞ்சம் கடுமையான விஷயங்களை கூட நகைச்சுவை சேர்த்து சொல்லுகிற பழக்கத்தை கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கூட சொல்லுவோம். அதாவது கோழி பண்ணையை பற்றி பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப ட்ரையாக இருக்கும், அது விவசாயிகளுக்கு பிரியமான விஷயம். கோழி பண்ணை வைக்கிறதுல கூட வேடிக்கையை சேர்த்து நாங்கள் சொல்லிடுறது. ஒருத்தன் கோழி பண்ணை வச்சுருந்தானா, கோழியை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் போய் கேட்பான், இதெல்லாம் எந்த ஊர் கோழிப்பா, அதோ போகுது, அது எந்த ஒரு கோழி, இது எந்த ஒரு கோழின்னு வாங்க போனவன் கேட்டான். அதை விற்கிறவன் சொல்லியிருக்கான், இது பாருங்க, கோழி வந்து சேவலா கோழியான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும், அது எந்த ஊர் கோழின்னு அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றான். அதை விற்றவன் வாங்க வந்தவன், என்ன அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு உள்ள அனுபவத்துக்கு நான் அதை முதுவை பார்த்தே சொல்லிடுவேன் அது எந்த ஒரு கோழின்னு. நீ என்ன கோழி பண்ண வச்சிருக்கிற, அதோ இருக்கு பாரு, அது நாமக்கல் கோழி, அதில் ஒரு 2 எடுத்து வை, இதோ போது பாரு, இது சேலத்து கோழி, இதில் ஒரு 2 வை, முதுவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்யா என்ன கோழின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கூட தெரியாமல் நீ கோழி பண்ண வச்சிருக்க, உனக்கு எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டானா, அவன் திருப்பி முதுவை காட்டினான், நான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணையை பற்றி வானொலியில் சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்துடுறது. அதாவது கொஞ்சம் கடுமையான விஷயங்களை சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்து சொல்லி, அதனால தான் அந்த தகவலுக்கு ஒரு மரியாதை வந்து. அப்புறம் அந்த நேரம் பத்திரிகையில் வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. அதாவது அதை நேரடியாக சொன்னால் வானொலியில் அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்போ அந்த விசாரணை கமிஷன் அது இது நிறைய நடந்துகிட்டு இருந்தது. டெல்லியிலேருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போகிறாங்கன்னு பத்திரிகையில் அமர்க்கப்பட்ட இடம். அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்று ஒரு தகவல்னு சொல்லி. என்னன்னா, ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டான். நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்த ஆள் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான். டெல்லியிலேருந்து 2 அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு 2 அதிகாரிகளும், எப்படிடா பணம் சேர்த்த? நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். பந்தயம் கட்டி எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்கள் நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில் சேரல சார். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் ஆனே அப்படின்னா, நாங்கள் நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டுமான்றான் விசாரிக்க வந்தவன்ட்டே. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒன்றுமில்ல சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளோ பந்தயம்? விசாரிக்க வந்தவன் 100 ரூபா எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்ணுறான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணை வச்சுனா எடுத்து கடிச்சு விட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன் உடனே இன்னொருத்தன், இவன்ட்டு என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்கே போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அது நீ ஒழுங்காக சொல்கிறேன், எப்படிடா பணம் சேர்த்தேன் சார், நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான். வேண்டாம், அவனை ஏமாற்றி விட்டேன் ஆளை வேண்டான்றான். இல்லை சார், அவர் ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால் கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல் செட்டை கேட்டினான் தனியாக, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதையும் விட்டுட்டான். இவன் உடனே 2 பேரும், இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியாக இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டாக எண்ணி பார்த்து கரெக்டாக இருக்குப்பா, மேற்கொண்டு பேசாத, அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில் பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரித்து பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்துட்டுது, இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகவாடா நீங்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆஃபீஸில் இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா 30 பேர் இருக்கோம் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூமில் வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்திவிட்டு ஒரு தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஒழுங்காக சொல்லு, எப்படி பணம் சேர்த்தேன், நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு,
ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறார். அவர் சார் நீங்கள் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறேன். இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நானா அவர்கிட்ட போய் வேணாண்டா என் ஆளை ஏமாற்றி விட்டேன் அப்படின்னா, இல்லை சார் அவங்க ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல்செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்கள் உடம்பை பற்றின ரகசியம். என் உடம்புல என்னடா ரகசியம்? முதுகில் உங்கள் முதுகில் ஒரு ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, உண்டா இல்லையாண்ணா? இல்லைன்னு தெரியும் அவருக்கு. இல்லைடாண்ணா நேற்று வரைக்கும் இல்லை சார், இப்போ இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபா எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபா வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை. இவன் தோத்துட்டான் இங்கேருந்து போனவன். உடனே 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ இவன் மெதுவாக ஆரம்பித்தானா, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்கார். உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன். போயிட்டு பூரா எனக்கு 2900 ரூபா லாபம். அவர் பார்த்தார், அதிர்ச்சி ஆகிட்டார் தலைமை. சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய், சாரை கொண்டு போய் மரியாதையாக பக்கத்து ரூமில் விட்டுவாங்க, இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பித்தார். தோழர்களே இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்கள் யாராவது போகிறதுனா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்குது, போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்கே போனால் நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துடுது அப்படின்னு சொன்னாருன்னு இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமாக சொன்னால் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னென்னா, அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும், இதில் என்ன அதனுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்போ இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்னேன் அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார். மேடையில் பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவர் இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்றைக்கே வந்துட்டார் அந்த பிஏ. இன்னைக்கு காலையில் சொன்னீங்களே சார், மந்திரி கேட்குறாரு மேடையில் பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அவரே கேட்குறாரு, சொல்லப்பட்டதே அவரை பற்றி தாங்கிறது தெரியாமல் அவரே எப்படி சொல்ல, அதுதான் சிரிப்புக்குள்ள மரியாதைங்கிறது. அது யாரை பற்றி சொல்கிறோமோ அவருக்கு தெரியாமல் கூட சொல்லலாம் அதை. அப்படி இது உண்மையில் நடந்த சம்பவம். அந்த அமைச்சர் இப்போ இல்லை, உயிரோடு எல்லாம் இப்போ இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணுவாங்க. அப்படி நம்ம அனுபவத்தில் நிறைய சொல்லுவோம். சினம் தவிர்த்தல் பயிற்சிக்கு கூப்பிட்டாங்க. இந்த யோக கேந்திராவில் கூப்பிட்டது மாதிரி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறாங்க. அதில் கூப்பிட்டாங்க, நீ சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், கோவப்படாமல் இருக்கிறத பற்றி பேசிட்டு போ. இல்லை சார், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், நீ என்னை பேசுறதுக்கு கூப்பிட வேண்டான்னு. இல்லை பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிறோம், நீ கோவப்படாமல் இருக்கிறது எப்படி மனுஷன், அதை பற்றி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு போனேன். போய் நான் பாட்டுக்கு இதே மாதிரி கதையாக எதையும் சொல்லிட்டு ஒரு கதை சொன்னோம். கோவப்படாமல் இருக்க வேண்டியது மனுஷனுடைய கடமை தான், சினம் தவிர்ப்பது ஒரு பெரிய முக்கியமான கடமைன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னேன்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு போகிறார். இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார், அடிக்க போகிறார், திட்டுறாரு, கண்ணாமண்ணு பயிறார். அவன் பதிலுக்கு கோவப்படவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். இதை இந்த வேதாத்திரி மகரிஷி சீடர் ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு, சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குறவர். இந்த பெரிய மனுஷன் அடிக்க போகிறான், திட்டுறான், கோவமாக பேசுகிறான். பதிலுக்கு அவர் லக்கேஜை வாங்கி ஏற்றுற தொழிலாளி முகத்தில் ஒரு ரியாக்ஷன் இல்லை, கொஞ்சம் கூட கோவப்படலை, அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கானே, இது எப்படி அவன் நமக்கு பயிற்சி நடத்தலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிடுறாரு. இவர் திட்டிகிட்டே இருக்கார் பெரிய மனுஷன். இவர் பார்க்குறாரு, அவ்வளோவே வாங்கிட்டான், உள்ள போயிட்டான். அப்புறம் பிளேன் ஏறி போயிட்டார். அப்புறம் இவர் ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு இது எப்படிப்பா அந்த ஆள் அவ்வளோ தூரம் பண்ணார், திட்ட வரான், அடிக்க வந்தான் அந்த ஆள் பெரிய மனுஷன், நீ அது சிரிச்சுக்கிட்டே இருந்தியே, முகத்தில் ரியாக்ஷனே இல்லையே, உனக்கு கோபமே வரலையா அப்படின்னுக்காரு. இல்லை சார், அதெல்லாம் இல்லை, மனுஷன்னு பிறந்தா கோபம் வராமல் இருக்காது, அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன, அவன் அந்த ஆள் திட்டும்பொழுது உனக்கு கோவம் வந்ததா? வந்தது. நீ என்ன பண்ண? நான் என் வழியில் டீல் பண்ணேன் சார். ஆனால் என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், அந்த ஆள் ஜப்பான் போயிட்டுருக்காரு, அவர் லக்கேஜெல்லாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு, மாற்றி ஏற்றி விட்டான். இவன்ட்ட எதுக்கு சார் நம்ம அனாவசியமாக பேசிக்கிட்டு நம்ம டென்ஷன் ஆகணும்? நம்ம என்ன நடந்தாலும் நாம் டென்ஷன் ஆகக்கூடாது சார், அதுதான் முறை அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி இதுதான் எனக்கு தெரிந்த சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி பிடிக்க, அதுலேருந்து அதுக்கப்புறம் யாரும் கூப்பிட்றதே இல்லை. அவங்க என்ன சினம் தவிர்த்தல் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்றோம். வேணும்னே கேட்டேன் அவரை, இந்த மறுபடியும் ஒரு தடவை வரவா சார் அப்படின்னு. வேண்டாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம், பயிற்சியெல்லாம் நாங்கள் ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டார்.
இப்படி நான் எங்கே போனாலும் இது மாதிரி அந்த இப்போ நகைச்சுவை உணர்வுங்கிறது எப்படி எனக்கு கை கொடுக்குதுங்கிறதுக்காக சொன்னேன். இப்படி எங்கே போனாலும் எதையாவது ஒன்று வேடிக்கையாக பேசும்பொழுது அதுக்கு வரவேற்பு இருக்குது. அதுதான் அதில் உள்ள இது மாதிரி சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு வந்தது 1995. அந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு இதை பற்றி ஏதாவது ரேடியோவில் சொல்லு, இன்னைக்கு சர்வதேச சகிப்புத்தன்மை நாள் வருதுன்னாரு. அப்போ இதே மாதிரி ஒரு கதையை தான் உண்டு பண்ணி சொன்னோம். கதை சர்வதேச சகிப்புத்தன்மை மனுஷனுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு கதை ரூபமாக இது மாதிரி உண்டு பண்ணி சொன்னோம். அதாவது ஒரு டாக்டர் வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். வெளியில் அவரை பார்க்குறதுக்கு நோயாளிகள் 40 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. 40 பேர் டாக்டரை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. எல்லோரும் சட்டையை கட்டி சுருட்டி பந்து மாதிரி வச்சுருக்காங்க. மேல் சட்டையில் வாயில் தெர்மாமீட்டர் வச்சுருக்கு எல்லாருக்கும். அவ்வளவு பேரும் தெர்மாமீட்டரோட முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அந்த தெருவில் ஒருத்தன் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்கான். ஆணி விரல் நசுங்கி போச்சு. வந்து அந்த சிஸ்டர் இதில் ஏதாவது மருந்து போடுங்கன்றிருக்கான் நர்ஸுக்கிட்ட. இல்லை நீ 41வது ஆளாக உட்காருன்றிருக்க அந்த நர்ஸு. இல்லை விரல் தானேன்றிருக்கான். அதெல்லாம் பேசாத உட்கார் அப்படின்னு உட்காந்தான். சட்டையை கட்டுன்னு இருக்கு. எதுக்கு சிஸ்டர் எல்லாரையும் சட்டையை கட்டு? இல்லை அதெல்லாம் ரூல்னா ரூல் தான், சட்டையை கட்டுன்னு கட்டி வச்சுட்டான். வாயை திறந்தான். தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. வாயில் தெர்மாமீட்டர் வச்சுட்டு யோசிக்கிறான், அது எதுக்கு தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க? விரல் தானே நசிக்கிட்டு இருந்தோம். அவன் விரலில் நசிக்கிருக்கான்னு பார்க்குறான். அதான் இல்லை. அப்புறம் எதுக்கடா வந்தேன்னு பார்க்கணும்னு கேட்குறான். வாயை திறக்க முடியல. 40 பேரும் 40 கதையோட உட்காந்துருக்கான். ஏதோ பேசணும்னு நினைக்கிறான். வாயை திறக்க முடியல. கண்ணு சிவந்திருக்கு, வாய் உப்பி இருக்கு. தெர்மாமீட்டர் உட்காந்துருக்கான். சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நர்ஸு ஓடி வந்து எல்லா தெர்மாமீட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் பேர் டெம்பரேச்சர் குறித்து டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பித்தான். இந்த 41வது ஆள், உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, அநியாயம், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் அநியாயமாக தெரியாதனமாக இங்கே வந்துட்டேன். இவர் டாக்டருக்கு தான் படித்தாரா என்னன்னு தெரியல, இது அக்கிரமம் அநியாயம்னு கத்தனான். அப்போ இந்த 40வது ஆள் இவனுக்கு அட்வைஸ் பண்ணான், இதை பாருப்பா, இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, நாம் இது மாதிரி நேரத்தில் தான் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். அதனால் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வாழை சொல்லிட்டு மரியாதையாக உட்கார் அப்படின்றான். இவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. இவ்வளவு தூரம் சொல்லிடா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுறான் அவனை. நான் தபால் கொடுக்க வந்தவன்யா, தினம் இது மாதிரி வருவேன், தபால் கொடுக்க வருவேன், சட்டையை கட்ட சொல்லுவாங்க, கட்டி வைப்பேன், அதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மாட்டிட்டு நான் பாட்டு தபால் கொடுத்துட்டு போகிறேன். இப்போ இதில் என்ன கெட்டு போட்டோம் நம்ம? அதனால் எல்லோரும் சகிப்புத்தன்மை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது எதுக்குன்னா, இப்போ உங்களையெல்லாம் இவ்வளவு தூரம் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறத பார்க்கும்பொழுது அந்த ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஞாபகமும் வருது. ஒரு பேச்சாளர் வேகமாக போயிட்டு இருந்தாராம். போயிடும்போது ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு இதில் காட்டு வழியாக போயிடும்போது சிங்கம் வந்து நின்றுருக்கு எதிரில். உன்னை சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குதுன்னு தான் அவர் பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இல்லை என் பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வரும்பொழுது வேணா சாப்பிட்டு. இல்லை எனக்கு பசி தான் முக்கியன்னு இருக்கு. உடனே இல்லை நீ என்ன அவ்வளோ நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம். அதை ஏன் கேட்குறேன், நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. எங்கே இங்கேயே பேச நான் மயங்கி விடுறேன்னா பார்ப்போன்ருக்கு. இவர் பெரியோர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பித்தார். சிங்கம் அப்படியே கரகரன்னு சுற்றி விழுந்துடுது, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுது. இதான் இதுகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம்னு மெதுவாக நவுந்து ஓடி போய் ஒரே ஓட்டமாக ஓடி விட்டார். ரொம்ப தூரம் போனது வேர்த்து விறுவிறுக்க மூச்சு வாங்குது. பின்னாடி சிங்கம் வருதா மயக்கம் தெளிஞ்சு என்னன்னு பார்க்கறது கூட அவர் தைரியம் இல்லை. அவ்வளவு தூரம் ஓடி போய் ரொம்ப தூரம் போனதும் மூச்சு இறக்கி திரும்பி பார்த்தார். சிங்கம் அப்படியே கிடக்கா, எழுந்துச்சுட்டுதான்னு. சிங்கம் அப்படியே மயங்கினது அப்படியே கிடக்கு. அப்போ அவர் அங்கேருந்து மூச்சு வாங்க நினச்சிக்கிட்டாராம். நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசாக தலையை தூக்கி பார்த்து, நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டுருவான் நம்மளை அப்படின்னு அதுக்காக கடந்துதான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி இருக்கேன். அதனால் நீங்கள் நிஜம் சிங்கமாக மாறுறதுக்குள்ளே முடித்து கொள்வது தான் மரியாதை. இல்லைன்னா இன்னொரு துப்பாக்கி வந்து ஐயா சொன்னது மாதிரி இங்கே வந்து வைத்தாலும் வைப்பார்கள். அதனால் உங்கள் வாழ்க்கைங்கிறது சில பேர் வாழ்வதற்காகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் கேளுங்க, எப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ காலம் தள்ளிட்டு இருக்கேன் அப்படின்னா மூச்சு விட்டுட்ருக்கான்னு அர்த்தம். மூச்சு விடுறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சில பேர் பார்த்தா எப்படி இருக்கீங்க, ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன்பா, அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சில பேர் என்ன சந்தோஷமாக இருக்கேன்பா, அவன் வந்து வாழ்க்கையை கொண்டாடுறது. வாழ்க்கை வாழ்வதற்கே இல்லை. அதாவது முன்னாடி இருக்கிறது எக்ஸிஸ்டிங், மூச்சு விடுறேங்கிறது எக்ஸிஸ்டிங், இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறது லிவிங், கொண்டாடுறதுங்கிறது செலிப்ரேட்டிங். வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காக கூட இல்லை, வாழ்க்கை கொண்டாடுவதற்காக. அப்படி இந்த நகைச்சுவை வந்து நம்ம கொண்டாட்டத்துக்கு அது ஒரு துணையாக இருக்கும் அப்படிங்கிறதான் முக்கியம். அதனால் வாழ்வை கொண்டாடுவோம் அப்படிங்கிற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.